விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்திருந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது நள்ளிரவு நேரத்திலும் அங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கள ஆய்வில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நான் திரையில் ஊடாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கள விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமழையை சமாளிக்க என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு? ஆய்வு பணியில் ஆட்சியர் ஈடுபடுறதை நம்மளால பார்க்க முடிகிறது. மற்ற துறைகள் எந்த அளவுக்கு அங்க செயல்பட்டு இருக்காங்க? விரிவா பதிவு பண்ணுங்க கோபிநாத். வானிலை ஆய்வு மையம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்த உடனேயே மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், அதாவது மரக்காலம் ஈசிஆர் சொல்லுவோம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் முதல் கட்டமா தாழ்வாக இருக்க பகுதியிலிருந்து மக்கள் அரசு கட்டிடங்களுக்கு தங்க வைக்கணும் பாதிப்பு ஏற்பட்டால். இது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள், குடிசை பகுதிகள் இதை கண்டறியப்பட்டு வருவாய்த்துறைக்கும் அவங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. இரவு வரைக்கும் மழை அப்படின்னு பாருங்க. நாளை காலையில் அவங்க பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவங்கள தங்க வைக்கிறதுக்கான நகராட்சி திருமண மண்டபங்கள் அருகக்கூடிய அரசு கட்டணங்கள் ஏற்பாடு செய்யணும். அவர்களுக்கான உணவு வழங்கணும். இதையும் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உத்தரவு பிறப்பித்து இந்த நேரம் வரை தற்போது விழுப்புரம் மாவட்டத்துல மேலும் கனமழை இந்த நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. சுமார் 2 மணி நேரமாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை, பலத்த காற்று வீசுது. இதனால மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. இந்நிலையில விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பேருந்து நிலையத்துல மழை நீர் தேங்கிச்சுன்னா பஸ் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது, பயணிகள் பேருந்துக்குள்ளேயே போக முடியாது. இதை தவிர்க்கிறதுக்காக உடனே தண்ணீரை வெளியேற்ற இங்க ஒரு உண்டு நிலையம், மழை நீரை வெளியேற்றதுக்கான ஒரு ராட்சச மோட்டார் பொருத்தி அந்த தண்ணீரை வெளியேற்றிட்டு இருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல மாவட்ட ஆட்சியர் கனமழை அறிந்து நேரடியா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அதை போய் பாக்குறாரு. தண்ணி எல்லாம் முறையா போயிட்டு இருக்கா, தண்ணி வெளியேறுமா, காலையில மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுன்றது காரணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வேலைக்காக நாளை காலை திரும்பி போய் ஆகணும். இது ஒரு புறம் இருக்க, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் பக்கத்துல விழுப்புரம் பக்கம் பகுதியில் தரைப்பாலம் இருக்கு. இந்த பாலம் பாத்தீங்கன்னா மழை வந்துட்டாலே ஒரு அரை மணி நேரம் மழை பெய்ஞ்சாலே அதை தாண்டி அந்த பக்கம் ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விழுப்புரம் நகரம் வழியா போக முடியாது. அந்த இடத்துல தண்ணி தேங்கி அதையும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக ராட்சச மோட்டார் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றதையும் தற்போது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பார்வையிட்டிருக்காரு. அதிகாரிகளுக்கு தொடர்ந்து உத்தரவிட்டிருக்காங்க. இரவு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது, மின்சாரம் பார்த்துக்கோங்க, சேஃபா இருக்கணும், எந்தவித மின்சார வயர் அறந்துடக்கூடாது, இதுக்கும் மின்வாரியத்திற்கும் உத்தரவிட்டிருக்காங்க. தற்போது மாவட்ட காவல்துறை, வருவாய்த்துறை, மின்வாரியம் அனைத்தும் விழுப்புரம் மாவட்டத்தில் தயாரா இருக்காங்க. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் விடிய காலையில கண்டிப்பாக மழை நீர் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்கு போகும் அபாயமும் தற்போது இந்த நிலையில இருந்துட்டு வானம் திறந்து கொண்டு தண்ணீர் சொட்ட மழை பார்த்தீங்கன்னா கனமழையா பெய்ஞ்சிட்டு இருக்கு. முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்களோட இயல்பு வாழ்க்கை இந்த மழைனால இந்த நேரம் பாதிக்கப்பட்டது. ரெட் அலர்ட், மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறதையும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். காரணம் பார்த்தீங்கன்னா தென்பண்ணையாறு, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென்பண்ணையாறு அதிகம் உள்ள கிராமங்கள் இருக்கு. கரையை கடக்கக்கூடாது, தென்பண்ணையாற்று தண்ணி அதிகம் வரது வாய்ப்பு இருக்கு. இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா கரையோர கிராம மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து தாழ்வான பகுதியில் தண்ணீர், தென்பெண்ணை ஆற்ற கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை, மரக்காலம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எச்சரிக்கை. தொடர்ந்து மக்களை பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை தங்க வைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் விழுப்புரம் மாவட்டம் இந்த நேரத்திலையும் தயார் நிலையில் வச்சிருக்கிறதாக மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நமக்கு தகவலை தெரிவித்திருக்காரு. இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இங்க விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஏற்கனவே அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அங்கு களப்பணியில் ஈடுபட்டு இருக்கார். அதே நேரத்தில் மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க நாம் கேட்டோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.